10 நாட்கள் நடைபெறுகிற பக்தி திருவிழாவின் 10ஆம் நாள் மதியம். இதோ வெள்ளி திருச்சுவிகையில் கபாலீஸ்வரர் எழுந்தருள கபாலீஸ்வரர் குலத்தில் அரங்கேறும் ஸ்ரீ அஸ்திரதேவ தீர்த்தவாரி வைபவம் காண தயாரா? பஞ்சமூர்த்திகள் அருள்மிகு நர்தன விநாயகர், அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை, அருள்மிகு கபாலீஸ்வரர், அருள்மிகு கற்பகாம்பாள், அருள்மிகு சிங்காரவேலர், அருள்மிகு சண்டிகேஸ்வரர். சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் வெள்ளி திருச்சுவிகையில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி திருவீதி புறப்பாடு நடைபெற்றது மற்றும் ஸ்ரீ அஸ்திரதேவர் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதோ மகா தீபாராதனை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பங்குனி உத்திர நாளின் மதிய வேளை அஸ்திரதேவருக்கு புனித நீராட்டு நடைபெறுகிறது. தீர்த்தவாரி தரிசனம் ஒரு புது தெம்பையும் அமைதியையும் தரும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பால் நீந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கபாலீஸ்வரா, கபாலீஸ்வரா. கபாலீஸ்வரரின் அருளால் அனைவர் வாழ்விலும் சுபிட்சம் பெருகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சிவசிவ என்று பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மயிலை திருவிழாவின் அனைத்து வைபவங்களையும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அன்னை கற்பகாம்பாள் ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பதிவு வரப்போகிறது. திருக்கல்யாண வைபவத்தையும் கண்டு மகிழுங்கள். தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் மற்றும் பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலோடு இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய.